தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறபடி சாயங்காலங்களும் விடியற்காலங்களுமாகி நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன. இந்த வருஷத்தினுடைய 6வது மாதத்தின் 2வது வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். நீங்கள் அறிந்திருக்கிறபடி கடந்த வருஷம் முழுவதிலேயும் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட விஷயம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருந்தேன். இந்த வருஷத்திலே உதிரி செய்திகளாக, அதாவது ஒரு கண்டினியூஸாக சீரியஸான செய்திகளை தொடர் செய்திகளாக இல்லாமல் உதிரி செய்திகளாக நான் கொடுத்து கொண்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். இந்த நாட்களிலே என்னுடைய தனிப்பட்ட வேதத்திலே நான் தியானத்திலே வாசித்து கொண்டிருக்கிற பகுதி எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம். வாசிக்கிறேன், படிக்கிறேன், குறிப்புகளை எழுதுகிறேன். ஆனால் அது ஒரு செய்திக்கு ஏற்றமாறு கோர்வையாக வரவில்லை. ஆகையினாலே நான் இங்கே 2வது வாரம் முழுவதும் இங்கே ஒக்கியம்பேட்டையில் செய்து கொடுக்க வேண்டும், 4வது வாரம் முழுவதும் கோழைக்கண்ணிலே செய்து கொடுக்க வேண்டும். ஆகையினாலே நான் கடந்த செய்தி முடிந்த பின்னரிலிருந்தே ஆண்டவரே நான் என்ன பேசுவது என்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். எனக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மனதிலே வந்தது. அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் தியானிக்க துவங்கினேன். தியானித்தேன். பலவிதமான சிக்கல்கள் இருந்தது. அதில் சரிதானா, இதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாரா என்றெல்லாம் மனதில் எனக்கு கேள்வி எழுந்தது. காலையில் கூட வீட்டிலேருந்து கிளம்பும்போது சலமிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், செய்தி ஆயத்தமாயிருச்சு, ஆனால் இது ஒக்கியம்பேட்டைக்கான செய்தியான்னு தான் எனக்கு தெரியலை என்று நான் சொன்னேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறாரு. ஞானராஜனை பேசி முடிக்கும்போது பால்சாமி அங்கிள் சிரித்தார். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இதுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 25வது வசனம். அந்த வசனத்திலே காணப்படுகிற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே தான் இந்த நாளிலே என்னுடைய செய்தியை நான் வழங்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 25வது வசனம். என்ன வாசிக்கிறோம்? அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். இந்த நாளிலே என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்குமானால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நானோ. இந்த நாளிலே என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்குமே என்று சொன்னால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நானோ. இந்த வசனத்தை ஒரு திறவுகோல் வசனமாக வைத்து, இந்த வார்த்தையை ஒரு தலைப்பாக வைத்து யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் சிந்திக்க போகிறோம். இவருடைய வாழ்க்கை மிகவும் மர்மமான ஒரு வாழ்க்கை. இவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது பல விதமான உபதேச சிக்கல்களை உள்ளடக்கின ஒரு வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போய்கொண்டிருக்கிறார். 30 வெள்ளிக்காசினாலே காட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்பது முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாயிற்று. ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்? காட்டி கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்போ இவர் காட்டி கொடுத்தது ஏற்கனவே வசனத்தினுடைய நிறைவேறுதலாகத்தான் காட்டி கொடுத்தாரா? அப்படி நிறைவேறுதலாக காட்டி கொடுத்தார், அது ஒரு தவறா? கேள்வி. முன்னறிந்துதான் இயேசு கிறிஸ்து இவரை தெரிந்து கொண்டாரா? இவர் காட்டி கொடுப்பார், இவர் காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இவரை தெரிந்து கொண்டாரா? அப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் இவன் காட்டி கொடுக்க, இவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இவர் இவ்வளவு தூரம் கூட இருந்தும் கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படலையே. அப்போ இவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தது இவருடைய காரணமா, இல்லை தேவனுடைய அழைப்பில் இவர் இல்லையா? அப்போ தேவன் எல்லாரையும் அழைக்கலையா? எலெக்ஷன் எப்படி? தேவன் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரு? எல்லாரையும் தெரிந்து கொண்டாரா? எல்லாரையும் தெரிந்து கொள்ளலையா? தேவன் எல்லாரையும் தெரிந்து கொள்ளலைன்னா அப்போ தேவன் எல்லாருக்காகவும் மரிக்கலையா? இப்படி பல விதமான கேள்விகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது யார்? யூதாஸ். இதில் எல்லா கேள்விகளுக்கும் எனக்கும் பதில் இல்லை. இப்போ நான் இதெல்லாம் சொன்னது எதுக்குன்னா, நீங்களும் இந்த கேள்விகளை வச்சு நீங்களும் கேள்விகளுக்கு பதிலை காண முயற்சியுங்கள். ஆனால் இதில் இருந்து நடைமுறைக்கு சில வாழ்க்கை பாடங்களை நாம் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். நான் சில விஷயங்களுக்கு எனக்கு மனசில் பட்ட சில விஷயங்கள் எப்படின்னா, வேத வசனம் நிறைவேறணும், வேத வசனம் நிறைவேறணும். அந்த வேத வசனம் நிறைவேறுவதற்கு யாரோ ஒருத்தர் எப்படின்னா என்ன செய்யணுங்க? இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சிடணும்? காட்டி கொடுக்கணும். பாயிண்ட் என்னன்னா, நான் விரும்புகிறது, நான் இப்பவும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புகிறேன். 1, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். உபாகமம் 29:29. சில கஷ்டமான விஷயங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் என்னென்னா, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். 2வது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பிடித்து கொள்ளுங்கள்.
மூன்றாவது, பெரேயா பட்டணத்தாரை போல நான் என்னதான் சொன்னாலும் காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறதா என்று நீங்கள் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்து எது சரியோ அதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். இதில் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, கோரேஸ் என்கிற ராஜா இருந்தாரா, கோரேஸ் ராஜா, அவரை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதா? உரைக்கப்பட்டுச்சு. எப்போ உரைக்கப்பட்டுச்சு? அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யுதுங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுச்சு. 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா என்று சொல்லவில்லை, மாறாக என்ன சொல்லுதுங்க, கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பரிசுத்தனுடைய பேரை சொல்லியே கர்த்தர் என்ன செஞ்சுட்டாருங்க, முன்னறிஞ்சிட்டாரு. அதேபடி அவனும் என்ன செய்கிறாங்க, போய் ஆலயத்தை எடுத்து கட்டுவிக்கிறதுக்கான கட்டளைகளை அவன் என்ன செய்கிறான், பிறக்கிறான். இது ஒரு விஷயம், பிறப்பிக்கிறான். இது ஒரு விஷயம். வேதத்தில் மற்ற இடங்கள்லாம், இப்போ உதாரணத்துக்கு இவரோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யூதாஸ் என்கிற ஒருவன் இருப்பான், அவன் காட்டி கொடுப்பான். அப்படி அல்ல தீர்க்க தரிசனம். ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும், காட்டி கொடுக்க வேண்டும். இதை பற்றி யோசிக்கும் பொழுது என்னுடைய சிந்தனை என்னன்னா, எஸ்தர் புஸ்தகம் இருக்கு இல்லையா, எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய் வந்து எஸ்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த பாரு, யூதருக்கு ரட்சிப்பு எப்படினாலும் என்ன செஞ்சிடும், வந்துடும். யூதருக்கு ரட்சிப்பு எப்படினாலும் வந்துடும். ஆனால் உனக்கு இந்த ராஜ்ய வேண்மை கிடைச்சது எதுக்கு, இந்த காலத்துக்கு நீ உதவியாக இருக்கணும்னு. இந்த காலத்துக்கு அப்போ நீ மௌனமாக இருந்தேன்னா நீயும் உன் குடும்பத்தாரும் சாவீர்கள். அப்போ விஷயம் என்னன்னா, தேவன் தம்முடைய திட்டத்தை யாரை கொண்டு வேண்டுமானாலும் என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். ஆனால் நீ, உனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா நீ அதை என்ன செஞ்சிரு, விட்டுறாத, நீ செய்ய வேண்டியதை செய். இது எஸ்தருக்கு. இதனுடைய அப்படியே கான்வெர்ஸ், காட்டி கொடுக்க வேண்டியது யாரோ ஒருத்தர் என்ன செய்யணுங்க, காட்டி கொடுக்க வேண்டும். ஆனால் அது நீயா வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் புரியுதுங்களா? யூதருக்கு ரட்சிப்புக்காக நீ முயற்சிக்க வேண்டும், அது நீயா இருக்கணும். இது எஸ்தருக்கு. காட்டி கொடுக்கப்பட வேண்டியது ஒருத்தர் காட்டி கொடுத்தது ஆகணும். ஆனால் அது நீயா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேதத்தில் வந்து சிலர் வந்து இந்த மாதிரி தெரியாமலேயே தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்திருக்கிறார்கள், நிறைவேற்றியிருக்கிறார்கள். வாசிக்கலாம் வசனங்களை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துக்கு வாருங்க. வசனத்தின் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 23வது வசனம். இது உங்களுக்கு தெரியும், பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். 23வது வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். நீங்கள் கொலை செய்தீர்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சொல்றது என்னது, இது யாருடைய ஆலோசனை, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை, அவருடைய முன்னறிவு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு, ஓஹோ ஆண்டவரை பற்றி இப்படி சொல்லி இருக்குது, ஆகையினால நம்ம இதெல்லாம் நிறைவேற்றணும் என்று அவர்கள் செய்தார்களா? இல்லை, இல்லை. இதே விஷயத்தை வந்து பவுல் வந்து பிரசங்கம் பண்ணும்போது எப்படி சொல்றாரு பாருங்க. 13வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம். பவுல் 16வது அதிகாரத்தில் வசனத்தில் விழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 27வது வசனத்துலேருந்து என்ன சொல்ல வராருன்னு பாருங்க. கொஞ்சம் நல்ல கவனமாக வாசிங்க. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை இப்போ இவங்க என்ன செய்தார்கள், வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். ஆனால் எப்படி நிறைவேற்றினார்கள், அங்கே வாசிக்கணும். அங்கே எப்படி நிறைவேற்றினார்கள், அறியாமலேயே என்ன செய்து விட்டார்கள், நிறைவேற்றி விட்டார்கள். அறியாமலேயே நிறைவேற்றி விட்டார்கள். அப்புறம் 29வது வசனத்தை பாருங்க. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு. இப்போ இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து பாடுகளுக்கு உட்படுத்தும் போது இப்படி எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்ப கான்ஷியஸாக இவங்க நிறைவேற்றினாங்களா? இல்லை. இது தானாகவே தன்னிச்சையாகவே அறியாமலே இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், நிறைவேற்றி விட்டார்கள். நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் சரித்திரத்தில் ஒருத்தர் இவரை வந்து என்ன செய்யணுங்க, காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுக்கிறவன் ஆனால் இவனா என்ன செய்திருக்க கூடாது, இருந்திருக்க கூடாது. இனி அப்படியே அந்த யாரோ ஒரு எக்ஸ், அது யூதாஸோ யாரோ, அவங்க அறியாமல் அதை செய்திருந்தாலும், எப்படி இவர்கள் அறியாமல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணர்த்துவிக்கப்படும் பொழுது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் அறியாமல் நீங்கள் கொலை செஞ்சீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, சொன்ன உடனே அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் 23வது வசனத்தில் சொல்கிறாரா? அப்படியே வரிசையாக சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் உயர்த்தினார்னு சொல்கிறாரா? சொன்ன உடனே இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன கேட்டவங்க? 37வது வசனம்.
இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்தோ அறியாமலோ ஒரு மனிதன் நெகட்டிவான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காரணியாக மாறினாலும், நல்லா கவனிங்க, அறிந்தோ அறியாமலோ தேவனுடைய திட்டத்தை நெகட்டிவான விஷயத்திலே நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதன் காரணியாக மாறினாலும், பின் நாட்களிலே அவனுக்கு வார்த்தைகள் கொடுத்து உணர்த்தப்படும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். இன்னொரு உதாரணம், பவுல் அப்போஸ்தலன், அவர் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக என்ன செய்து கொண்டிருந்தார்? சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். அது சரியான செயலா, பாதகமான செயலா? தவறான செயலா, சரியான செயலா? தவறான செயல். ஆனால் அந்த தவறான செயலையும் தேவன் தம்முடைய சர்வ இயக்கத்திலே, சர்வ ஞானத்திலே பாசிட்டிவாக மாத்தினாரா இல்லையா? பாசிட்டிவாக மாத்தினாரா இல்லையா? மாத்தினார். எப்படி மாத்தினாரு? சபையினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் சபையை பார்த்து என்ன சொன்னார்? அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேமிலும், அப்புறம் யூதயாவிலும், அப்புறம் சமாரியாவிலும், உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ எங்கெங்க சாட்சிகளாக இருக்கணும்? எருசலேம், யூதயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம். இவங்க என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த புள்ளிந்தர்கள் நடந்தப்படுது. பெந்தைக்கோஸ்து நாளில் சபை உருவாகுது. நல்லா எருசலேமில் சபையில் ஆட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 3வது அதிகாரத்தில் 3000 பேர், அடுத்த அதிகாரத்தில் 5000 பேர் சபை கூடுது. இவங்க எல்லாத்தையும் ஒன்றா பொதுவாக வச்சு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நல்லா அனுபவித்து கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு அனுபவித்தார்கள்? சாப்பாடு விஷயத்தில் பிரச்சனை வர்ற அளவுக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? புரியுதுல்ல? அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களை இங்கேருந்து கலைக்கணும். இங்கேருந்து கலைக்கிறதுக்கு யாருடைய நெகட்டிவான விஷயத்தை கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு? சவுல். ஸோ பாயிண்ட் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலையோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னுடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலையோ சரியானவைகளையோ தவறானவைகளையோ நான் ஒருவேளை செய்திருந்தாலும் தேவன் தன்னுடைய சர்வ ஆதீனத்திலே அதை சரியாக மாற்றுவதற்கு அவர் இயக்குனர், அவர் பண்ணிடுவார். ஆனால் நெகட்டிவான விஷயத்தை நான் செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு வாய்ப்புகளை கொடுக்கும்போது நான் அதை மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்க? முயற்சிக்கணும். இந்த நாளில் நான் உங்களுக்கு நானோ என்கிற தலைப்பில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இந்த யூதாஸுக்கு கர்த்தர் 5 வார்னிங்ஸை கொடுத்தார். இந்த யூதாஸுக்கு கர்த்தர் எத்தனை வார்னிங்ஸ் கொடுத்தாரு? 5 வார்னிங்ஸ். இந்த யூதாஸ் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூதாஸை பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் மனசில் வருது? 1, அவர் காட்டி கொடுத்தாரு. அப்புறம் பிரசங்கத்தில் நம்ம காத்தபடி அவருக்கு பண ஆசை இருந்துச்சு. வேற என்ன? 4 கொண்டு செத்தான், துரோகி. வேற அவரோடு கூட இருந்தவன். சரி, முதல்ல இவருடைய விஷயங்களெல்லாம் கொஞ்சம் 6வது இயேசு கிறிஸ்து இவர்களை தெரிந்து கொள்கிற விஷயத்த யூதாஸ் லூக்கா 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மார்க் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆமாம், இந்த 2 பகுதியும் நீங்கள் வேணால் கையில் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. மார்க் 3, லூக்கா 6. லூக்கா 6ல் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 6வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள்? பல சீஷர்கள் இருந்தார்கள். அதுல எத்தனை பேர் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார்? 12 பேர். சீஷர்கள் நிறைய இருக்கலாம், ஆனா அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர் தான்? 12. சீஷர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் அல்ல, ஆனால் அப்போஸ்தலர் எல்லாரும் சீஷர்கள். ரைட்டா? சீஷர்கள் பெரிய செட்டு, அதனுடைய சப்செட் தான் என்னதுங்க? அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்து முதல்ல அங்கேருந்து கூப்பிட்டது காமன் பப்ளிக்காக கிடையாது. யாரை கூப்பிட்டாரு? இங்கே பாருங்க, சீஷர்களை வரவழைத்த. அப்போ அவருக்கு பின்னாடி சீஷன்னா யாரு? பின்பற்றுபவன், பாடம் கற்பவன், லேர்னர். அதான் சீஷனுடைய அர்த்தம். அப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்கள தான் நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணி இந்த சீஷர் கூட்டத்தை என்ன செய்கிறாருங்க? வர வைக்கிறார். இவங்க காமன் பீப்புள் கிடையாது, அவரை பின்பற்றுகிறவர்கள். அந்த வரவழைக்கப்பட்ட சீஷர்கள் கூட்டத்தை பற்றி சொல்லும்போது மார்க்கில் இன்னொரு வாசகம் கூட வருது. மார்க் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்க. 3:13 சித்தமானவர்களை வரவழைத்தார். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து சிந்திச்சா இப்படி சிந்திக்கலாம், தமக்கு சித்தமான சீஷர்களை என்ன செய்தார்? வரவழைத்தார். அந்த சித்தமான சீஷர்களை வரவழைத்து அவர்களிலே எத்தனை பேரை தெரிந்து கொண்டார்? 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு என்னவென்று பெயரிட்டார்? அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போ இவர் யார்? தேவனுடைய சித்தத்தில் இருந்தவன். இவர் யார்? வரவழைக்கப்பட்டவன். இவர் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவர் யார்? சீஷர். இவர் யார்? அப்போஸ்தலர்.
சித்தத்தில் இருந்தவர், வரவழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், சீஷர், அப்போஸ்தலர், அவரோடு கூட. இவங்களை கூப்பிட்டு என்ன 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 பர்பஸ்க்காக கூப்பிட்டாரு? 14வது வசனம், மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட என்ன செய்ய வேண்டும்? இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அப்போ ஆண்டவர் என்னெல்லாம் ரோல் வச்சிருக்கிறார் இவங்களுக்கு? அவரோடு கூட என்ன செய்தார்? யூதாஸ் என்ன செய்தார்? அவரோடு கூட இருந்தார். யூதாஸ் என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார். லூக்கா 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 9:1. அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து. அப்போ பிசாசுகளை துரத்துவதற்கு வல்லமை பெற்றவராக இருந்தார். வியாதிகளை நோய்களையும் நீக்குவதற்கு. இதே விஷயத்தை மத்தேயு 10:1 வாசிக்கும் போது வியாதிகளையும் நோய்களையும் ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. வியாதிகளையும் நோய்களையும் நீக்குவதற்கு வல்லமையும் அதிகாரமும் பெற்றவராக இருந்தார். யாரு? அப்போஸ்தலர். சீஷர் கிடையாது, அப்போஸ்தலர். அந்த அப்போஸ்தலர்ல யாரும் உள்ள இருந்தது? யூதாஸ். அப்ப யூதாஸை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஆட்ரிபியூட்ஸ். அவர் சித்தத்தில் இருந்தவர், வரவழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், சீஷன், அப்போஸ்தலன், அவரோடு கூட இருந்தவர், பிரசங்கம் பண்ண அனுப்பப்பட்டவர், பிசாசுகளை துரத்த அதிகாரமும் வல்லமையும் பெற்றவர், பிணியாளிகளையும் நோய்களையும் சுகமாக்குவதற்கும் நீக்குவதற்கும் அதிகாரங்களையும் வல்லமையும் பெற்றவர் என்றாலும் அவர் உண்மையிலேயே தேவனை என்ன செய்யவில்லை? அறியவில்லை. அவர் உண்மையிலே தேவன் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கற்றுக்கொள்கிற முதல் பாடம், ஆண்டவரை பற்றி சொல்லும்போது சொல்வார், ஆண்டவர், நான் உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் உலகத்தான் அல்ல. வாசிக்கிறாமா அந்த வசனங்களை? யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 17. நான் 16வது வசனத்தில், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்ல, அவர் உலகத்தில் இருந்தால் அவர் என்ன செய்யவில்லை? உலகத்தாராய் இருக்கவில்லை. அதே மாதிரி தான் நம்மளையும் கர்த்தர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்தாரா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. we may be in the world, we cannot be of the world. இதனுடைய அப்படியே கான்வெர்ஸ் தான் யூதாஸ். அவர் சீஷர் அப்போஸ்தலர் கூட்டத்தில் இருந்தார், ஆனால் அப்போஸ்தலனாக என்ன செய்யவில்லை? இருக்கவில்லை. அவர் சீஷர் கூட்டத்தில் இருந்தால், ஆனால் அவர் மெய்யான சீஷனாக இருக்கவில்லை. அவர் பிரசங்கம் பண்ணினார், ஆனால் வார்த்தைகளை உடையவராக இருந்தால், ஆனால் அவர் உண்மையிலே தனக்குள்ளே வார்த்தையை உடையவராக இருக்கவில்லை. இன்னைக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, ஆண்டவர் நமக்கு உணர்த்து வைக்கிற ஒரு காரியம், do I have a genuine Christian experience? Do I have a genuine repentance experience? நம்ம சபையில் வரலாம். இன்றைக்கி கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி என் பையன் எனக்குள்ளே உட்காந்துருந்தான். கண்ணை மூடி நான் லைட்டாக இப்படி திறந்து பார்த்தேன், அவன் திறந்துருந்தான். நான் கண்ணை மூடுறோம் அப்படின்னு. எனக்கு இதை சொல்லும் போதே எனக்கு மனசுக்குள்ளே யோசிக்குது, நீ இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னா அவன் கரெக்டாக வந்து ஃபேக் பண்ணிடுவான். அவன் கரெக்டாக சரி இங்கே சபைக்கு வந்தால் கண்ணை மூடணும்னு நினச்சிக்கிடுவான். அப்போ எல்லாரும் என்ன பார்ப்பாங்க? ரைட்டு, கண்ணை மூடி இருக்கான், தம்பி அருமையான பையன். வசனத்துக்கு இப்போ நான் அவன்கிட்ட வந்து ரெட்சிப்பை பற்றி சொன்னேன்னா அவன் அழகாக மனப்பாடமாக சொல்லுவான். ரெட்சிப்புனா என்ன? இயேசு கிறிஸ்து யார் வந்தார்? இவன் என்னைக்கு ஒரு ஜெனியூனான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்குள்ளே போக போகிறான்? நம்மளே நாம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் சபைக்கு வருகிறேன், விசுவாசியாக காணப்படுகிறேன், ஆனால் நான் விசுவாசியாக இருக்கிறேனா? நான் ஊழியங்களை செய்கிறேன். பிரசங்கம் பண்ணார். இவங்க போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வேலையை முடிச்சிட்டோன்னு வந்து ரிப்போர்ட்டும் பண்ணாங்க. பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 12வது வசனம் 13வது வசனத்தை பாருங்கள். மார்க் 6, 12, 13 என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். லூக்கா 9:6 வாசிக்கும் பொழுது அவர்கள் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார்கள்னு வாசிக்கிறோம். லூக்கா 9:6 அவர்கள் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இத்தனையும் செய்த போதிலும் இவர் உண்மையிலே ஆண்டவருக்குள்ளாக என்ன செய்யலைங்க? இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபைக்கு வரலாம், சபையிலே பலவிதமான காரியங்களை செய்யலாம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவ முயற்சிகள் பல விதங்களிலே நாம் ஈடுபடலாம். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி, நாம் யார்?
ஆண்டவர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் வேதத்தில் ஆண்டவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பை வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 2வது அதிகாரத்தில் அற்புதம் நடக்குது. முதல் அற்புதம் நடக்குது. அற்புதம் நடந்து முடிஞ்ச உடனே அங்கே சில வார்த்தைகள் வருது பாருங்கள். 23 வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 2:23 முதல். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நல்லா கவனிங்க, எல்லாரும் அற்புதங்களை பார்த்து என்ன செய்தாங்க? விசுவாசம் வைத்தார்கள். அப்புறம் 24 வசனம், அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இவங்க விசுவாசம் வைத்தாங்க. விசுவாசம் வைத்தாங்கிறத எப்படி எழுத முடியுது? அவங்களுடைய வெளிப்படையான செயல்கள். ஆனா கர்த்தர் வந்து உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவருக்கு தெரியுது யாரு ஜெனியூனான ஃபெய்த், யாரு ஜெனியூன் இல்லாத ஃபெய்த், யாரு ஃபேக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியுது, யாரு கவுண்டர் ஃபீட் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியுது. அதனால தான் அவர் சொல்றாரு, அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி என்ன செய்யவில்லையாம்? இணங்கவில்லை. இன்னொன்று ஆர்சி சொல்லுது, நம்பி அவர்களுக்கு. ஆர்சியில் இப்படி வாசிக்கிறோம், பஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை, ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். அடுத்த வருஷம், மனுஷருக்குள் இருப்பதை அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. சாட்சி கொடுக்க வேண்டிய இதே விஷயத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 8வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்க 30வது வசனத்தை பாருங்க. 30வது வசனத்துல, இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நிறைய ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசம் வைக்கிறாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, என்ன வாசிக்கிறோம்? 31வது வசனம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு. அப்போ விசுவாசிச்சுட்டாங்க. ஆனா விசுவாசிச்சு அவங்கள பார்த்து நீங்க சீஷர்னு கர்த்தர் என்ன செய்யறாங்க? சொல்லல. என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் என்ன செய்யணுங்க? நிலைக்க வேண்டும். அப்போ பாயிண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன, ஒரு வேளை இனிஷியலாக நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில், நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசத்தில் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு நிலைப்புத்தன்மை, அந்த ஒரு பெர்சிஸ்டன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாட்டினா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்தவர். நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் வார்னிங் யூதாஸுக்கு வந்து 5 வார்னிங்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் வார்னிங் வந்து ஆண்டவர் எங்கே கொடுக்குறாரு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? 5000 வேற போஷிக்கிறாருன்னு உடனே எல்லாரும் அவரை டக்குன்னு ராஜாவாக்கணும்னு என்ன செய்கிறாங்க? முயற்சிக்கிறாரு. இவங்களை விட்டு கப்பல் ஏறி அந்த சைடு என்ன செஞ்சுட்டாரு? போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் படவை பிடிச்சிட்டு நேரம் அக்கறைக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. இவரை தேடி தேடி பின்னாடி போகிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பத்துக்காக நீங்கள் வாரீங்க, சாப்பாட்டுக்காக இம்மைக்காக நீங்கள் என்ன செய்றீங்க வாரீங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்து ஜீவ அப்பம் நானேன்னு என்ன செய்கிறாரு? பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, அற்புதத்தை வச்சு மட்டும் யாரும் கிறிஸ்துவக்கிட்ட அப்படி நிலைச்சிருக்க முடியாது. அற்புதம் வந்து அற்புதத்தினால ஒருத்தவங்க விசுவாசத்துக்குள்ளே வராங்கன்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனால் ஒரு மனுஷனை வந்து கர்த்தருக்குள்ளே நிலைக்க வைக்கிறது என்னதுங்க? அற்புதம் கிடையாது. எது? வசனம். அற்புதத்தை பார்த்து வந்தவங்கலாம் வசனத்தை சொல்லும்போது என்ன சொன்னாங்க? 60வது வசனத்தை பாருங்க. 6:60, யோவான் 6:60, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இது ரொம்ப டஃப்பான விஷயங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 66வது வசனத்தில், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அற்புதங்களை வச்சு மட்டும் ஒருத்தவங்களை இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க காஸ்பல் சொல்ல போகிறோம், ஒருத்தவங்க சிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சிக்காக இருக்கிறாங்கன்னு உடனே ஆண்டவரே சுகந்தாருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சுகந்தம் ஒரு வேளை கர்த்தருடைய சித்தப்படி சுகத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது நிமித்தம் அவங்க ஆண்டவருக்குள்ளே வராங்கன்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அது ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஆனால் அந்த அற்புதத்திலேயே அவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்களால ஆண்டவர் என்ன செய்ய முடியாதுங்க? புரிஞ்சுக்கிட முடியாது. ஏன்னா அடுத்து வந்து ஒரு வேளை கர்த்தருடைய சித்தத்தின்படி அற்புதம் நடக்கலன்னா இந்த தெய்வம் வேண்டாம் வேற தெய்வம்ட்டு போயிடுவாங்க. ஆனால் வசனத்திற்காக இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். எல்லாரும் போகிறாங்க போது ஆண்டவரே கேட்குறாருல, நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிற போகும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு? அதே வசனங்களை தான் கீழே வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? எங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் தான் டேக்ஸ் கட்டுறீங்க, எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறீங்க, உங்களை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. அப்படி சொல்லவில்லை. எங்களுக்கு இம்மைக்குரிய விஷயத்தை கொடுக்கிறீர், அதனால நாங்கள் உங்ககிட்ட இருக்கிறோம், யார்கிட்ட போவோம் என்று சொல்லவில்லை. எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதனால நாங்கள் யார்கிட்ட போவோம் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் வேற யார்கிட்டையும் போக மாட்டோம். ஏன்? அற்புதம் இருக்கிறதுனால இல்லை, சாப்பாடு இருக்கிறதுனால இல்லை, டாக்ஸ் ப்ராப்ளம் இல்லாததுனால இல்லை, மாறாக
வசனம் வசனம் இந்த கான்டெக்ஸ்டில் தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு இந்த சீஷர்கள் இருக்கும்போதே மெல்ல ஜூடாஸ்க்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குறாரு. பாருங்க என்ன சொல்றாரு, 64 வசனம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். இது ஆண்டவருடைய டயலாக். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. அதுக்கடுத்து வந்து இதை வந்து யோவான் பின்னாட்களில், யோவான் இதெல்லாம் அப்பப்போ எழுதுறது கிடையாது. யோவான் பின்னாட்களில் தான் இதெல்லாம் உட்காந்து தேவ ஆவியானவர்களே ஏவப்பட்டு என்ன செய்கிறாரு, எழுதுறாரு. அப்படி எழுதும்போது தான் அவர் சொல்கிறாரு, விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும். அப்போ ஃபஸ்ட்டு வார்னிங் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களில் எல்லாருமே என்ன செய்யலைங்க, விசுவாசிக்கலை. இதை சொல்லும்போது யூதாஸு அங்கே என்ன செய்கிறாரு, இருக்கிறார். விசுவாசிக்கலைன்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவர் தருவார் 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 அப்படிங்கிறதில்ல. இயேசு கிறிஸ்து யாருங்கிறத அவன் என்ன செஞ்சுருக்கணுங்க, தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் பின்னாடி அறிக்கையிடும் போது நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொன்னார், நாங்கள் யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ இது ரெண்டையும் செனச்சு பார்த்தா என்ன அர்த்தம், மற்றவங்களாம் விசுவாசிக்காமல் பின்னாடி போகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்கல்ல, வசனத்துக்காக தானே கூட இருக்கிறாங்க. அப்போ விஷயம் என்ன, விசுவாசத்துக்கு காரணமாக இருப்பது வசனம். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும், வசனத்தினாலே வரும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூதாசனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறை என்னென்னா, அவருடைய வாழ்க்கையில் வசனம் என்ன செய்யலைங்க, வசனம் இல்லை. இத்தனைக்கும் அவரோட கூட தான் இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, அற்புதம் பண்ணுறாரு, அதிசயங்களை நடப்பிக்கிறாரு, நோய்களை குணமாக்குறாரு, பிசாசுகளை துரத்துறாரு. ஆனால் என்ன இல்லைங்க, வசனம் இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம். வெளியில் பார்க்கும்போது நம்மளை பற்றி யாருக்குமே டவுட் வராது. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்களிலும் சிலர் விசுவாசிக்கவில்லை. ஒருவேளை அது நாமளாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட நானோ என்று கேட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுங்க, அறிக்கையிடணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வசனம் கிரியை செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் இன்னும் நான் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னு எனக்கு உணர்த்துங்க, நான் அதை சரி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். முதல் வார்னிங். ரெண்டாவது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இப்போ சொன்னும்போது ரெண்டாவது வார்னிங் ஆண்டவர் திருப்பியும் கொடுக்குறாரு. 70வது வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். இதை சொல்லும்போது மற்றவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ தெரியல, ஆனால் அங்கே யூதாஸ்க்கு அதை என்ன செஞ்சுருக்கணுங்க, உரைச்சிருக்கணும். யூதாஸ்க்கு உரைச்சிருக்கணும். நான் உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல நிலைமைகளில் நம்மகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த அவர் நமக்கு தான் பேசுகிறாருங்கிறது நமக்கு மட்டும்தான் என்ன செய்யுங்க தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் நமக்கு உணர்த்துறது யாருக்கு தான் தெரியுங்க, நமக்கு தான் தெரியும். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால தான் சைலண்ட்டாக குரூப்பாக இருக்கும்போதே நமக்கு சைலண்ட்டாக மெல்ல உணர்த்திக்கிட்டே வர்றார். நம்ம தான் என்ன செய்யணுங்க, மாற்றிக்கணும். நம்ம தான் மாற்றிக்கணும். வசனம் இல்லாததுனால தான் அவர் யாருன்னு அவனுக்கு என்ன செய்யலை, தெரியலை. வசனத்தில் இருந்ததுனால தான் ஆண்டவர் வந்து பேதுரு மூலமாக சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நம்ம வாசித்த அந்த மத்தேயுல கூட ஒவ்வொருத்தராக வந்து நானோன்னு கேட்குறாங்கல்ல, எல்லாரும் ஆண்டவரே நானோன்னு கேட்பாங்க. இவர் எப்படி தெரியுமா கேட்பாரு, ரபி நானோ. ஆண்டவரே நானோங்கிறதுக்கும் ரபி நானோங்கிறதுக்கும் என்ன இருக்குங்க, வித்தியாசம் இருக்கு. ஸோ பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் ரிமைண்டர் கொடுக்குறாரு, இவருக்கு மனசில் என்ன செய்யலைங்க, உரைக்கல. ஃபஸ்ட்டு நான் அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயம், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அது நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் மற்ற எல்லாருக்கும் முன்னாடி இவர் யாருங்க, அருமையான ஒரு சீஷன், அருமையான அப்போஸ்தலன். இவருடைய விஷயம் யாருக்குமே என்ன செய்யாதுங்க, வெளியில் தெரியவே தெரியாது. இதுக்கடுத்து இவரை பற்றி நம்ம வாசிக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். உங்களுக்கு தெரியும், ஒரு அம்மா ஆண்டவர் மேலே அன்புனால 300 பணத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு பரிமள தைலத்தை கொண்டு போய் பாதத்தில் என்ன செய்கிறாங்க, உடைக்கிறாங்க. இவர் எத்தனை வெள்ளி காசுக்காக ஆண்டவரை வந்து காட்டி கொடுக்குறாரு, 300 எங்க 30 எங்க. ஒருவேளை வெள்ளியினுடைய வேல்யூ வந்து பணத்தை விட அதிகமாக இருக்கலாம். பட் ஜஸ்ட் வாண்ட் டு, அதாவது ஒரு தாட் மாதிரி சொல்ல விரும்புகிறேன். அப்படி சொல்லும்போது அங்கே கூட என்ன, நம்ம வாசித்த மாதிரி ஏற்கனவே இவருக்கு பண ஆசை இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதில் வந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இதை 300 பணத்துக்கும்
அதிகமான விலைக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்கிறாருல. இது இவர் சொன்னாரா, மற்றவங்களும் சொன்னாங்களா? நீங்கள் இதை வந்து நீங்கள் யோவானில் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? யோவான் 12வது அதிகாரத்தில் அவன் சொல்கிறான். இதே இதை மத்தையில் வாசிக்கும்போது சிலர்னு வாசிக்கிறோம். இதே இதை மார்க்கில் வாசிக்கும்போது அவருடைய சீஷர்கள்னு வாசிக்கிறோம். அப்படின்னா நான் என்ன அர்த்தம்னா, இவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா ஆமாம் அவரே சொல்லியிருக்காரு, இவர் சொல்கிறது கரெக்டு தான் என்று மற்ற சக சீஷர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல மாய்மாலமான வாழ்க்கையை வந்து செஞ்சுருந்தாருங்க, வாழ்ந்திருந்தாரு. பேச்சு திறமை இருக்கு. இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். யோவானில் யார் சொன்னதாக வாசிக்கிறோம்? யூதாஸ். இதே இதை மார்க்கில் நீங்கள் வாசிங்கன்னா யார் சொன்னதாக வாசிக்கிறோம்? சீஷர்கள். மத்தையில் வாசிக்கும் போது சிலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சொன்னதை வந்து எல்லாரும் இவர் முன்மொழிகிறத மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மறுமொழிகிறார்கள், ஆமோதிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள். ஆனால் இவருடைய உண்மையான முகம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், உங்களை எல்லாரும் விசுவாசிக்கலை. உங்களில் ஒருத்தன் யாராக இருக்கிறான்? பிசாசாக இருக்கிறான். 2வது இது கொடுக்குறாரு. இதில் கூட இன்னொரு விஷயம், பிசாசாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போதே சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை யூதாஸ் வந்து அந்த நமக்கு எப்படி தேவன் திருத்துவத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி பிசாசுக்கும் திருத்துவம் இருக்குது, அதனால் இவன் வந்து மனித பிறவியே கிடையாது, இவன் வந்து யார்? ஒரு பிசாசாக இருப்பான், இவன் தான் என்ன செய்ய போகிறான்? அந்தி கிறிஸ்துவா வரப்போகிறான் என்றெல்லாம் யோசிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் வந்து ஒரு கட்டத்தில் பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? அப்பாலே போ. அப்போ பேதுரு யாருன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் ஏவப்பட்டு என்ன செய்கிறாருங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்து செய்கிறார். வசனம் இல்லை, கூடயே இருக்கிறார், ஆனால் அவர்களோடு கூட அவர்களாக என்ன செய்யவில்லை? இருக்கவில்லை. வசனத்துக்கு இடம் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அதுதாங்க. நீங்கள் வேறு என்ன செகண்ட் மற்ற இதெல்லாம் ஈவன் மணி கூட செகண்டரி தான். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அங்கே என்ன இல்லைங்க? வசனம் இல்லை. வசனம் இருந்துட்டால் மற்றதெல்லாம் தானாக நடக்காமல் போயிடும், மற்ற பாவங்கள் வராது. வசனம் இல்லாமல் நீங்கள் இவர் மணி விஷயத்தை சரி பண்ணால் கூட வசனம் இல்லாட்டினா இவர் என்னதாங்க? வேஸ்ட்டு தான். வேறு ஏதாச்சும் ஒன்று வரும். இங்கே அப்போ செகண்ட் ரிமைண்டர் கொடுக்குறாரா? அடுத்து இந்த ஒரு சம்பவம் நடக்குதா? மூணாவது விஷயம். இந்த 3வது விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி தான் யோவான், இதை நீங்கள் குரோனாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் 13வது அதிகாரத்தில் 2வது வசனம், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியத்தை அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. இந்த தூண்டின பின்புன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த தூண்டின பின்புங்கிறதுக்கு அப்புறம் இதே டைமில் நீங்கள் பேரலாக வாசிக்க வேண்டியது என்னென்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் இதே டைமில் நீங்கள் பேரலாக 22வது அதிகாரம் 3வது வசனம். லூக்கா எழுதின எடுத்தோம், கொஞ்சம் வேகமாக வாசிங்க, ஏன்னா கொஞ்சம் அங்கடி. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாஸ்குள் சாத்தான் புகுந்தான். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் இவன் சாத்தான் புகுந்துட்டான், வேறு என்ன செய்ய முடியும்? இது வந்து இவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நம்ம கிட்டத்தட்ட சாத்தானுக்கு சர்வாதிகாரத்தை கொடுக்குற மாதிரி. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள். ஏன்னா பைபிளில் வந்து விசுவாசிகளுக்கு சொல்லும் போதே என்ன சொல்லுது? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை சைடு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சுற்றி திரிகிறான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதனால இவர் பாவம், இவர் ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசு வந்து இவர் ஆக்கிரமிச்சிட்டான், இவனால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்ல முடியாது. ஒரு விசுவாசி இடங்கொடாமல் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒருத்தன் வசனத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிசாசினுடைய விஷயங்களுக்கு அவன் வந்து என்ன இருப்பாங்க? விலகி இருப்பான். அவன் வந்து பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டா செய்யக்கூடாதவைகள் தானாக என்ன செய்து விடும்? நடந்து விடும். வசனத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தா பிசாசுக்கு என்ன செஞ்சிருக்க முடியும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை வந்து அவனை வந்து வச்சு அவன் என்ன செஞ்சிருக்க முடியும்? மேற்கொண்டு இருக்க முடியும். இப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டார். இதில் நீங்கள் பார்க்கணும், தூண்டுதல், அப்புறம் என்னதுங்க? புகுதல். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ஆக்கிரமிப்பை பார்த்தீங்களா? தூண்டுதல், அப்புறம் என்னதுங்க? புகுதல். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். பிசாசு வந்து ஒரு 10 கல்லை கொடுத்து இந்தாங்க இந்த பக்கத்து கல்லுகளெல்லாம் அப்பமாகும்படி சொல்லுன்னு சொல்ல மாட்டான். ஒரு கல். நிறைய நேரத்தில் சத்ரு செய்கிற ஒரு தந்திரம் என்னென்னா, ஒரு ஓவர், ஒரு மேட்ச்சு, ஒரு பார்வை, ஒரு தடவை, ஒன்ஸ்னே சொல்லி பல தவறுகளை நம்ம என்ன செஞ்சுருப்போம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த விஷயம் நடந்த உடனே தான் இவர் போய் யூதாஸ் வந்து யார்கிட்ட போய் பேசுகிறாருன்னா, தலைவர்கள்ட்ட போய் என்ன செய்கிறாருங்க? பேசுகிறார். தலைவர்கள்ட்ட பேசுகிறது கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மற்ற 26வது ஒருத்தர் மற்ற 26வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் மார்க் 14 எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் லூக்கா 22 எடுத்துக்கோங்க.
மத்த 26வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடிந்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, அப்போ இப்போ இது நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை எந்த டைமுங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? 4வது வசனத்தில் இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இதே விஷயத்தை வந்து நம்ம வேற இடத்துல லூக்கா 22:2 எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 22:2. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் இதை எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா, கூட்டமா இருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்யக்கூடாது? பிடிக்கக்கூடாது. அவரை வந்து என்ன செய்யணுங்க? தனியா இருக்கும்போது என்ன செய்யணும்? பிடிக்கணும். ஆனா இந்த விஷயம் இவருக்கு எப்படி வருதுங்கிறது நமக்கு என்ன செய்யலைங்க, அது தெரியல, வேதம் சொல்லப்படலை. இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த 300 பணத்துக்கு விட்டுறதை கொடுத்து தரித்திரர் கொடுக்கலாமேன்னு சொல்றாருல, இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, அவள் என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, அவள் என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கான காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறா ஆண்டவர் சொல்லி முடிக்கிறாருல. இந்த சம்பவம் முடிச்ச உடனே தான் இவன் போய் இவங்ககிட்ட போய் மீட் பண்ணி பார்கெயின் பண்ற விஷயம் என்ன செய்யுங்க வரும். அதை பார்க்கும்போது என் மனசுல படுற விஷயம், கரெக்ஷன்ஸை வந்து, அதாவது உணர்த்துவிக்கப்படுதலை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக தான் என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். இவர் உணர்த்துவிக்கிறாரு, அடுத்த நேரம் இவரை கொலை செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க கூட கை கோர்க்கிறதுக்கு இவன் முயற்சிக்கிறான். நிறைய நேரத்தில் அப்படிதான் பலரும் வந்து தவறுகள் உணர்த்தப்படும் பொழுது, தவறுகள் சுட்டி காட்டப்படும் பொழுது சரி செய்வதற்கு பதிலாக எதிராளியாக என்ன செய்து விடுகிறார்கள், மாறி விடுகிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இங்கே போய் காட்டி கொடுக்குற இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்க வந்து பரிசு கொடுக்கல, இவர் தான் கேட்குறாரு. நம்ம ஏற்கனவே வாசிச்சப்படுதான், அவரை காட்டி கொடுத்தா நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க, என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர்கள் வந்து 30 வெள்ளி காசுகளை கொடுக்க உடன்பட்டார்கள். இங்கிலீஷில் போட்டிருக்கு தே கவனன்டட், உடன்படிக்கை பண்ணினார்கள். உடன்படிக்கை பண்ணினார்கள். லூக்கா 22:6 இன்னொரு வார்த்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். இது 2 நாளைக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். பஸ்கா பண்டிகைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். இந்த 2 நாள் நடக்கிற முன்னாடி விஷயத்துல தான் பேசி காசை வாங்கியாச்சு. ஆர்சி பைபிளில் வாசிக்கும் போது 30 வெள்ளி காசை கொடுத்துட்டாங்கன்னே வருது. காசை வாங்கியாச்சு. இந்த காசை வாங்கிக்கிட்டு தான் இப்போ வந்து எங்கே வந்து உட்காந்துருக்காருங்க, ராபோஜனம். அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணின்னு வாசிக்கிறோம் இல்லையா, அதுக்கு முந்தின அந்த மேல் வீட்டறையில் இருந்து தான் அவர் இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி உட்காரும் பொழுது ஆண்டவர் 3வது ரிமைண்டரை கொடுக்குறார். 3வது ரிமைண்டர் நல்லா கவனிங்க. அதை தான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து 3வது ரிமைண்டர் கொடுக்குறார். 10வது வசனம், இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறார். எப்பா, நீ விசுவாசிக்கலை, ஃபஸ்ட்டு ரிமைண்டர். நீ பிசாசா இருக்கிற, செகண்ட் ரிமைண்டர். நீ இன்னும் என்ன செய்யலை, முழுகவில்லை, 3rd ரிமைண்டர். அப்படியே ஓடுது. 3rd ரிமைண்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதே அதிகாரத்தில் இவங்க வந்து நடந்துட்டு இருக்கும்போதே 4வது ஒரு ரிமைண்டரை கர்த்தர் கொடுக்குறாரு. 18வது வசனம், 4வது ஒரு ரிமைண்டர். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதெல்லாம் ரிமைண்டர்ஸ் யாருக்கு போய்கிட்டு இருக்குது? யூதாஸ்க்கு. யூதாஸினுடைய சைடில் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதில் என்னன்னா, 4 ரிமைண்டர்ஸை கர்த்தர் கொடுக்குறாரு. 4 ரிமைண்டர்ஸை கொடுக்கும் பொழுதும் இவர்கிட்ட இருந்து எந்த விதமான பிரதி செயலும் ஒரு மனமாற்றம் என்ன செய்யலைங்க, வரல. விசுவாசிக்கல, உங்களை எல்லாரும் என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா நீ வசனத்தில் இல்லைன்னு சொல்றாரு. நோ சேஞ்ச். உங்களில் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான் சொல்லி பார்க்குறாரு, மாற்றம் இல்லை. உங்களில் ஒருத்தன் கழுவப்படவில்லை, அவன் முழுவதுமாக என்ன செய்யவில்லை, கழுவப்படவில்லைன்னு சொல்றாரு, மாற்றம் இல்லை. உங்களில் ஒருத்தனே எனக்கு விரோதமாக குதிகால் என்ன செய்கிறான், தூக்குகிறான் சொல்லுகிறாரு, வித்தியாசம் இல்லை. இதில் என்னன்னா, 5வது முறை தான், 5th டைமில் தான் ரொம்ப பிளேட்டண்ட்டாக, ரொம்ப வெளிப்படையாக, இதுவரைக்கும் காட்டி கொடுத்தல்ங்கிற வார்த்தையே வரல. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுவரைக்கும் காட்டி கொடுத்தல் என்கிற வார்த்தையே வரவில்லை. இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட காட்டி கொடுக்கப்படுகிறத பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அது என்ன செய்யணும்னா புரியவே இல்லை. வேதத்தில் அப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 31 to 34 எடுத்துக்கோங்க. லூக்கா 18 31 to 34
அழைத்து சரி எருசலேமுக்கு போகிறோம் அப்படியே வாசிட்டே வந்துட்டு 32 வசனம், எப்படி எனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டுன்னு வாசிக்கிறோம் இல்லையா, புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டுங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் பிட்ரேடு, காட்டி கொடுக்கப்பட்டு அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் இதை சொல்லி முடிக்கிறாரா. 34 வசனத்தை பாருங்க, 34 வசனம், இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவா இருந்தது, அவர் சொன்னவைகள் அவர்கள் அறிந்து கொள்ள. நல்லா கவனிச்சுக்கோங்க, பிட்ரேயலை பற்றி கர்த்தர் சொல்லிட்டாரு, பாடுபடுறதை பற்றி அவர் சொல்லிட்டார். ஆனால் அவங்களுக்கு அது என்ன செய்யலைங்க, புரியலை. இப்போ யூதாஸுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஜெனரிக்கா மறைமுகமாக 4 ரிமைண்டர்ஸ் கொடுத்த ஆண்டவர் ஃபைனலாக ஒரு 5th வார்னிங்கை கொடுக்குறாரு. அதுதான் யோவான் 13:21, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இதை சொல்லும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி. ஒரு மனிதன் வந்து மல்டிபிள் ரிமைண்டர்ஸ்க்கு அப்புறமும் அவன் வீழ்ச்சி நேராக போய்கொண்டே இருக்கும் பொழுது, அவனுடைய வீழ்ச்சியை அவன் நெருங்கும் பொழுது, கர்த்தர் அவனை ஈடுபடுவதற்காக பல விதங்களிலே பரைமுகமாக செயல்பட்டும் இப்பொழுது அவனிடத்தில் நேரடியாக பகிரங்கமாக டீல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, கலங்குகிறார். உங்களை காட்டி கொடுக்குறவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்கிறாரு. மனுஷகுமாரன் காட்டி இது பல இடத்துல வருது, நீங்கள் அதை வாசிச்சுக்கோங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த சம்பவத்தை ஏற்கனவே நான் இதை பேசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நீ தான் என்னை காட்டி கொடுக்க போகிறங்கிறது இவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு, உணர்த்திட்டாரு. ஆனால் சீஷர்களுக்கு அது என்ன செய்யாதுங்க, தெரியாது. தன்னை காட்டி கொடுத்தவனையும் காட்டி கொடுக்காமலேயே அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டின ஆண்டவர். காட்டி கொடுக்கிறவனை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்காமலேயே அவனுடைய பாவத்தை அவனுக்கு என்ன செய்தார், காட்டி கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் 28 வசனத்தில் இவங்கெல்லாம் கேட்குறாங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அவர் இப்படி சொன்ன உடனே அவர் இப்படி அவனுடனே சொன்ன கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. ஏன்? யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்பாவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் he was so good at faking. he was so good at faking Christianity, faking spiritual activities, faking all kind of ministries that no one was able to suspect him. அவனை யாருமே வந்து சந்தேகப்படலைங்க. அவர் காட்டி கொடுக்கறதுக்கே போனாலும் இவங்க எப்படி தான் நினைக்கிறாங்க, ஏதோ நல்லது செய்கிறதுக்கு தான் போயிருக்காரு. அவர் 300 பணத்தை விற்று தரித்திரருக்கு கொடாமற் போனது என்னன்னு சொல்லும்போது மற்றவங்களும் முன்மொழிகிறாங்க. ஏன்னா அவரை பற்றி அப்படி ஒரு பிக்சர் தான் எல்லாருக்கும் என்ன செஞ்சதுங்க, தெரிஞ்சது. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும். அவர் தான் மெல்ல இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த உலகத்தில், இந்த சபையில், இந்த சமுதாயத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய ஃபேமிலியில், நம்முடைய ஸ்பவுஸ் கிட்ட, நம்முடைய பிள்ளைகள் கிட்ட நம்ம பல விஷயத்தை ஃபேக் பண்ணிடலாம். ஆனால் நம்ம எங்கெங்கே ஃபேக் பண்ணுறோங்கிறது கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, நல்லா தெரியும். அவர் சைலண்ட்டாக ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு தடவையும் நம்முடைய ரிமைண்டர் கொடுக்க அவருடைய ரிமைண்டரினுடைய தீவிரமும் அதனுடைய ஆழமும் அதிகமாக அவர் என்ன செய்கிறாருங்க, கலங்குறார். நம்மளுடைய அந்த டிக்னிட்டியை வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் எப்படி இருக்கிறாரு, கவனமாக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்மளையும் சரிப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். இவன் காட்டி கொடுக்க போகிறாங்கிறத மற்றவங்க என்ன செய்யலைங்க, காட்டி கொடுக்கல. ஆனால் இவனுக்கு கரெக்டாக என்ன செய்கிறாருங்க, காட்டி கொடுக்குறாரு. ஆனால் என்ன இல்லைங்க, மாற்றம் இல்லை. அப்படி சந்தர்ப்பத்தில் தான் ஒருத்தராக ஃபஸ்ட்டு கேட்டாங்க, யாரை பற்றி பேசுகிறாருன்னு தங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாராக இருக்குன்னு கேளுன்னு பேதுரு வந்து யோவான்ட்ட என்ன செய்கிறாருங்க, சொல்லி பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தாங்க, நானும் என்ன செய்தாங்க, கேட்டாங்க. நானும்னு எல்லாரும் கேட்கும்போது யாரும் கேட்டதுங்க, யூதாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் செய்கிற விஷயத்த அவரும் என்ன செய்வார். எல்லாரும் செய்கிற விஷயம் சந்தேகமே பட முடியாத அளவுக்கு அவர் என்ன செய்வார். இவங்களுக்கு அவர் மேலே சந்தேகம் வரல. இன்ஃபேக்ட் ஏன் இப்படி சொல்ல வருகிறேனே, கடைசியில் வந்து இதுக்கப்புறம் இந்த 5 ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டாரா, பிட்ரேயல் நடக்குது. பிட்ரேயல் நடந்ததுக்கப்புறம் அங்கே கூட கர்த்தர் வந்து ஒரு 6th ரிமைண்டர் கொடுக்குறாரு. பக்கத்தில் வராரு. இவருங்க எல்லாமே பிளான் பண்ணிட்டு வராங்க, நான் யாரை முத்தம் செய்வனோ அவரை பிடிச்சிக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறார், வந்த உடனே யாரை தேடுகிறீர்கள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம், நான் தான். எல்லாம் நடக்குது, விஷயம் நடக்குது. அப்போ இவர் முன்னாடி வந்து முத்தம் கொடுக்க வரும்போது ஆண்டவர் 2 கேள்விகளை கேட்குறார். யூதாசே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்?
முத்தத்தினாலயா மனுஷனை காட்டி, அது ஒரு கேள்வி, அது ஸ்டேட்மெண்ட் கிடையாது, என்னதுங்க, கேள்வி. அதோட அவனுக்கும் அவருக்கும் உள்ள சந்திப்பு என்ன செய்யுதுங்க, முடியுது. இதில் பாயிண்ட் என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் பல விஷயங்களை தன்னுடைய சர்வாதீனத்தில் எல்லாத்தையும் திட்டம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வேளை காட்டி கொடுக்குறவன் இவனாகவே இருந்துட்டு போட்டுமே, அதுக்கப்புறமும் இவன் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுருக்கணும், வந்திருக்கணும். வேதத்தில் ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் அதனுடைய அந்த ஒரு மனம் ஸ்தாபப்படுகிறத பற்றி 3வது வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்ப்பப்பட்டதை கண்டு என்ன செய்தாராம், மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபம் வேற, மனம் திரும்புதல் என்னதுங்க வேற. He regretted, but there was no repentance. There's a lot of difference between regretting and repenting. மனஸ்தாபப்படுறேன்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, சா இன்னைக்கு பைபிள் வாசிக்காம விட்டோமே, சா இன்னைக்கு வேதத்தை வாசிக்காம விட்டோமே, சா இன்னைக்கு ஆராதனை தியானத்துக்கு ரெடியாகாமல் போயிட்டோமே, சா இன்னைக்கு ஊழியத்துக்கு போகாமல் இங்கே வீட்டில் உட்காந்துட்டோமே, சா இதெல்லாம் வந்து என்னதுங்க, மனஸ்தாபம். ஆனால் மனம் திரும்புதல்னா என்ன தெரியுமா, தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் என்ன செய்யக்கூடாது, தவற செய்யக்கூடாது. மனம் திரும்புதல் கிரியைகளினுடைய திருப்பத்தில் என்ன செய்யணுங்க, வெளிப்பட வேண்டும். பெந்தெகோஸ்தே நாளில் மனம் திரும்பின உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவன் மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தக்கூடிய வார்த்தை, நம்ம எல்லாத்தையும் செய்யலாம், எல்லாம் வெளியில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை, உங்களில் சிலர் விசுவாசியாக இல்லை, உங்களில் சிலர் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள், உங்களில் சிலர் பிசாசாக இருக்கிறீர்கள், உங்களில் சிலர் எனக்கு விரோதமாக குதிகாலை தூக்குகிறீர்கள். ஆண்டவர்கிட்ட வந்து ஃபேக்காக நானும்னு கேட்குறத விட நான் தான். பேதுருட்ட வந்து ஆண்டவர் கேட்பார், சீமோனே நீ என்னை அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு. இவர் என்ன சொல்வார், ஆமாண்டவரே நானுமே நேசிக்கிறேன். திருப்பி, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா, ஆமாண்டவரே நானுமே நேசிக்கிறேன். 3வது தடவை கேட்பார் பாருங்க, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவார், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உண்மை நேசிக்கிறேன், கரெக்டு தான். ஆனால் கடந்த நாட்களில் நிறையா பாஸ்ட் என்ன செஞ்சது இருந்துச்சு, தவறு இருந்துச்சு. அது எனக்கு மட்டும் தெரியும், உமக்கும் தெரியும். நான் வர்றேன், என்னை அறிக்கை எடுக்கிறேன். அவர் வந்து மனம் திரும்பினார், இவர் என்ன செஞ்சாருங்க, மனஸ்தாபப்பட்டார். அவர் கர்த்தர்கிட்ட போனார், இவர் தேவாலயத்துக்கு போனார், ஆசாரியர்கள்ட்ட போனார், காணிக்கையை கொடுத்து பார்த்தாரு, தூக்கி வீசி பார்த்துவார், ஒன்றும் என்ன செய்யலைங்க, நடக்கலை. நாம் எங்கே இருக்கிறோம், நானோ என்று யோசித்து பார்த்து நல்ல தீர்மானங்கள் எடுப்போம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். நல்ல பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். இந்த நாளிலே உடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட இடைப்பட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய சித்தப்படி வழிநடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நாங்கள் ஒரு விசையாக எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எங்களுடைய கிறிஸ்டியன் லைஃப் எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கிறது என்பதை ஒரு விசையாக நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு இந்த கதாபாத்திரத்தை வைத்ததற்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னமும் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் இருப்போமே ஆனால் எங்களை மன்னியும். ஆண்டவரே, இன்னமும் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய ஆதிக்கத்திற்கும் அவனுடைய தூண்டுதலுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து செயல் கிரியைகளை செய்திருப்போமே ஆனால் அவைகளை உணர்த்தும், எங்களுக்கு மன்னியும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க உதவி செய்யும். செய்ய வேண்டிய வசனத்துக்கு அடுத்த விஷயங்களை செய்துவிட்டாலே செய்யக்கூடாத பண ஆசை போன்ற விஷயங்களெல்லாம் வந்துவிடாது என்பதை நாங்கள் அறிந்து செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்து செய்யக்கூடாதவைகளை செய்யாதிருக்க எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடைசி வரைக்கும் யூதாஸ் அந்த நானோன்னு கேட்குற அந்த ஒரு வார்த்தை கூட ஒரு மாய்மாலமான வார்த்தையாகத்தான் இருந்ததே தவிர ஒரு ஜெனியூனான ஒரு வார்த்தையாக இல்லை. அநேக விஷயங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர். ஒருவேளை இன்னமும் மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் இருந்திருப்போமே ஆனால், இன்னமும் சரி செய்யாமல் இருந்திருப்போமே ஆனால் தேவரீர் எங்களை மன்னியும், மனம் திரும்ப உதவி செய்யும், அண்டை வர உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, ஒரு யூதாசை போல ஆண்டவரே இல்லாமல் பேதுருவை போல விழுந்தாலும் எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பி மனம் திரும்பி
உம்மால் பயன்படுத்தப்படுகிற கருவிகளாக நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே இந்த சிந்தனைகளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவைகளிலே எல்லாவற்றையும் வேத வாசனத்தின்படி சரியாயிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ள உதவி செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை எங்களுடைய காதுகளிலே துணிக்க பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதை வாழ்க்கையில் அபியாசித்து உமக்கு பிரியமாய் உமக்கு ஒப்பாக இன்னும் மறுரூபமாக உதவி செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தப்படி நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். மீதியான வேலைகளிலே உடைய கிருபையை நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் ஸ்தோத்திரத்தோடு இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும்